ஒரு ஆழமான அமைதியான காட்டில் ஒரு உயரமான பழைய மரம் இருந்தது. அந்த மரத்தின் மேல் கிளையில் ஒரு புத்திசாலி ஆந்தை அமைதியாகவும் விழிப்புடனும் வாழ்ந்தது. சூரியன் மறைந்து நட்சத்திரங்கள் மின்னின. ஆந்தை தனது பெரிய பொன்னிறக் கண்களை திறந்தது. முழு காடும் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் ஆந்தை விழித்திருந்தது. அது தனது உலகத்தை பார்க்கும் நேரம் இது. ஒவ்வொரு இரவும் அது கவனமாக எல்லாவற்றையும் பார்த்தது. ஒரு சிறிய முயல் தனது குட்டிகளை தூங்கச் செய்கிறது. ஒரு அணில் நாளைய உணவுக்காக தானியங்களை மறைத்து வைத்தது. ஒரு நரி விவசாயியின் வயலுக்குப் பக்கமாக மெல்ல நடந்து சென்றது. மேலும் நிலவின் வெளிச்சத்தில் சிறு பூச்சிகள் மெதுவாக பாடும் சத்தத்தையும் கேட்டது. ஆந்தை ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அது பார்த்தது, கேட்டது, கற்றுக்கொண்டது. ஒவ்வொரு இரவிலும் நல்ல மனமும் குறும்பும் இரண்டையும் கண்டது. ஆனால் அது எப்போதும் அமைதியாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக புத்திசாலியாக ஆனது. ஒரு இரவு காடு முழுவதும் சத்தமாகியது. அனைத்து விலங்குகளும் வாதாடின. நான் தான் மிகவும் புத்திசாலி. இல்லை, நான் தான் மிகவும் அன்பானவன். ஒவ்வொருவரும் தாங்களே சரி என்று நினைத்தனர். அப்போது அந்த உயர்ந்த மரத்தின் மேலிருந்து ஒரு மென்மையான ஆழமான குரல் கேட்டது. என் அன்பான நண்பர்களே, நான் எவ்வளவு அதிகமாக பார்க்கிறேனோ அவ்வளவு குறைவாக பேசுகிறேன். நான் எவ்வளவு குறைவாக பேசுகிறேனோ அவ்வளவு அதிகமாக கேட்கிறேன். நான் எவ்வளவு அதிகமாக கேட்கிறேனோ அவ்வளவு புத்திசாலியாக ஆகிறேன். அந்த காடு முழுவதும் அமைதியாகிவிட்டது. நிலவின் வெளிச்சம் ஒவ்வொரு முகத்திலும் மெதுவாக ஒளிர்ந்தது. அந்த இரவு முதல் விலங்குகள் கனிவாக பேசின, அதிகமாக கேட்டன மற்றும் அந்த ஆந்தையைப் போல புத்திசாலியாக இருக்க முயன்றன. உண்மையான ஞானம் பேசுவதிலில்லை, கேட்பதில்தான் உள்ளது.